ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸ்ல எல்லாத்துக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். பட் வந்தது 10 பேர் வந்திருக்கீங்க, 9 பேர் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். ஓகேவா? ஸோ நான் எதுக்கு வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வர சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம அடுத்த கிளாஸ் வந்து எப்படி கொண்டு போறோம், என்னென்ன ரூல்ஸ் பண்ண போறோம், ஸோ எப்படிலாம் அடுத்த கிளாஸ் வந்து எப்படிலாம் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கிளாஸ். ஓகே, எல்லாருக்கும் காமனா வச்சு எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறனால தான் இந்த இது நான் பண்ணேன். சரிங்களா? சரி, இப்போ வந்து ஆக்சுவலா இது ஒரு 1/2 அன் அவர். ஓகேவா? அந்த 1/2 அன் அவர் அதாவது ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ மொத்தமா இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா, இப்ப என்னோட கிளாஸ் இப்ப என்ன பத்தி சொல்லணும்னா, இப்ப நான் வந்து 3 கிளாஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு தமிழ் சீனியர், அதே மாதிரி இங்கிலீஷ் சீனியர் 3 பேத்துக்கு இப்ப நான் கிளாஸ் எடுக்கிறேன். சரிங்களா? சோ இப்போ இந்த 3 பேத்துலயுமே டோட்டல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா ஒரு 25 பேர் கிட்ட இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப 25 பேர் 3 சப்ஜெக்டையும் சேர்த்தா 25 பேர் இருக்கீங்க. எனக்கு வந்து இந்த 25 பேருமே எனக்கு கம்பல்சரி இந்த வாட்டி எனக்கு ரிசல்ட் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? நீங்க எந்த கிரேட் 3 கிரேட் இருக்கீங்க, 3 கிரேட்லயுமே எனக்கு இந்த 25 பேருமே ரிசல்ட் கொடுத்தே ஆகணும். உங்களோட ரிசல்ட் செகண்ட் கிளாஸ்லாம் வரவே கூடாது. எடுத்தா டிஸ்டிங்ஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது மட்டும் தான் நீங்க எடுக்கணும். சரியா? சோ அதுக்கான ஒரு மெத்தட் தான் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போலாம்னு சொல்லி ஆல்ரெடி 2 வாரம் நம்ம வந்து கொண்டு போயிட்டோம். தமிழ் சீனியருக்கும் இங்கிலீஷ் சீனியருக்கும் இப்பதான் கிளாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இன்னருக்கு பாத்தீங்கன்னா 1 வாரமா 2 வாரமா நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது போன வாரத்துல இருந்து நமக்கு போய்கிட்டு தான் இருக்கு. சோ எந்தெந்த மெத்தட்ல கிளாஸ் கொண்டு போறோம் அப்படிங்கலாம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சோ அந்த மெத்தட்ல தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொண்டு போவேன். ஓகேவாமா? சோ இப்ப என்னன்னா எல்லாருமே சூப்பரா ரீட் பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க. ஆனா இன்னமும் ரொம்ப என்ன சொல்ல ஒரு ஃபயரா யாருமே இன்னும் ஸ்டெனோல வந்து இறங்கவே இல்ல. நான் பாக்குற வரை. ஏன்னா ஹோம் ஒர்க் நீங்க சென்ட் பண்ண தானே செய்றீங்க. எத்தனை பேர் ப்ராப்பரா சென்ட் பண்றீங்க, எத்தனை பேர் எப்படிலாம் பண்றீங்கிறது நான் பார்க்க தான் செய்றேன். இன்னுமே உங்களுக்கு பிராக்டிஸ் அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா தான் பண்றீங்க. இப்போ ஒரு 100ல ஒரு ஒரு 80% கூட இன்னும் நம்ம இன்னும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? ஒரு 60% வேணா எல்லாரும் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 80% ஃபர்ஸ்ட் வர ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் 100% நம்ம வர ட்ரை பண்ணணும். ஆனா எல்லாருமே 60% நல்லா தான் இருக்கீங்க. ஆனா அதே 60%ல தான் நீங்க போய்க்கிட்டே இருக்கீங்க தவிர, ஒரு 70%, 80% அடுத்து வந்து யாருமே வரமாட்டேங்கிறீங்க. அது ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் எனக்கும் தெரியல. இப்ப நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம். இப்போ ஒரு நிமிஷம் பெர்சென்ட் நான் ரீட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு 2 மிஸ்டேக் வருதுன்னு சொல்லி ஒரு லெவல்ல நான் இருக்கேன் அப்படின்னா, நாளைக்கு நான் ரீட் பண்ணும்போது எனக்கு அதே 2 மிஸ்டேக் தான் வருது. நான் 3ஆவது நாள் ரீட் பண்ணும்போது அதே 2 மிஸ்டேக் தான் வருது. அப்போ இதுல உங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பண்றோம். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே யாருக்குமே இல்ல. நீங்க இருக்கிற ஒரு இதுல இருக்கீங்க தவிர, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1 ஆர் 2 மெம்பர்ஸ்க்கு இருக்கு. ஏன் இருக்கு அப்டின்னா, இத ஒரு வாரம் நம்ம வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தவிர, ரொம்ப வந்து இம்ப்ரூவ்மெண்ட் யார்கிட்டயுமே வந்து இல்லவே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சோ அதனால தான் நான் இந்த கிளாஸ் ஓகே நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். அது அது போக இவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காங்க. உங்களுக்கான பிராக்டிஸ் டைம் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? தெரிஞ்சா தான் அடுத்து வந்து நான் உங்கள ஒரு ப்ராப்பரா நான் கொண்டு போ முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2 மாசம் நீங்க என்கிட்ட தான் நீங்க இந்த கிளாஸ் படிக்க போறீங்க. எனக்கும் உங்களுக்கான ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்க போது. அப்படி இருக்கையில, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சா தான், நான் அதுக்கேத்த மாரி ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் கொண்டு போ முடியும். ஜஸ்ட் வந்தோமா, நான் கிளாஸ் எடுத்தேனா, நீங்க எனக்கு ஹோம் ஒர்க் சென்ட் பண்றீங்களா, பண்ணாதது அது உங்களோட இஷ்டம். என்னோட வேலை எனக்கு கிளாஸ் எடுக்கிறது, போறது அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன்னா, எனக்கு இந்த 25 பேரோட ரிசல்ட் எனக்கு குடுக்குறது ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னன்னா 25 பேரோட ரிசல்ட் எனக்கு குடுத்தே ஆகணும். சரிங்களா? சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, என்னோட நேம் ஸ்னேகா. அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஐடி நேம் இது பண்ணும்போதே ஸ்னேகாஸ்ரீ தான் வருது. மீனா மேம் தான் இந்த கிளாஸ வந்து ரன் பண்றாங்க. அதுவுமே உங்களுக்கு தெரியும். எம்ஜி சார்ட்டர்ட் அகாடமி இத ரன் பண்றது யாருன்னா மீனா மேம். அவங்க மெசேஜ் பண்ணா யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ சில பேர் தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. மத்த யாருமே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் மெசேஜ் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. மெசேஜ் பார்த்தாலும் ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்பலாம் யாருமே இருக்கவே இருக்காதீங்க. மீனா மேம் நம்பர் உங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல குரூப்ல இருக்கும். சரிங்களா? அந்த மீனா மேம் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ஃபீஸ் டீடைல் சென்ட் பண்றது, ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே அவங்க தான். சரிங்களா? சோ அவங்களுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காதீங்க. ஓகேவா? சோ இது பாத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் எங்க 2த்துக்குள்ள இதாகிற மாரி இருக்கும். எப்படின்னா, அவங்க பண்ற மெசேஜ்க்கு நீங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. என்ட்ட இன்டர் பண்றீங்க. நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்கிறேன் அப்படின்னா, அடுத்த நாள் நீங்க எனக்கு ரிப்ளை பண்ணிடுறீங்க. ஆனா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கீங்க. அப்ப அவங்க வந்து என்ட்ட சொல்லும்போது, அப்ப எனக்கு ரிப்ளை பண்ணாங்களே மேம் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, அது நல்லா இருக்காது. ஓகேவா? சோ உங்களுக்கு ஒரு ஸ்டாஃபா யாரு வந்தாலும் அந்த இடத்துல நீங்க ரிப்ளை அப்படிங்கிற ஒண்ணு பண்ணியே தான் ஆகணும். சோ ரிப்ளை பண்றதுங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு மேட்டர் இல்ல. நீங்க அவங்க என்ன கொஸ்டின் கேட்காங்களோ, அவங்க என்ன கேட்க போறாங்க, நீங்க இந்த கிளாஸ்ல எப்போ ஜாயின் பண்ணீங்க, உங்கள பத்தி டீடைல்ஸ் கேட்க போறாங்க. அதுக்குன்னு பர்சனல் டீடைலா யாரும் கேட்டுட்டு இருக்கல. நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க, என்ன பண்ண போறீங்க, எப்ப ஃபீஸ் பே பண்ண போறீங்க, இது பார்த்து தான் அவங்க கேட்க போறாங்க. சோ இது ரிலேட்டடா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்காதீங்க. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஓகேவா? சோ இந்த மாரி வந்து யாருமே பண்ணாதீங்க. சரிங்களாமா? சோ கரெக்ட்டா வந்து இருந்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சோ ஸ்பீடு வந்து இன்னுமே வந்து பிராக்டிஸ் லெவல் நான் கூட்டணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்மே ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷனா தான் நான் சொல்லப் போறேன். உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் தான். பிளஸ் நீங்களும் இந்த இடத்துல பேச போறீங்க. ஏன்னா அப்பனா தான் எனக்கு உங்கள பத்தி தெரியும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேவா?
சோ ஸ்டெனோ பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெனோ அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டம் கிடையாது. ஓகேவா? ஸ்டெனோ வந்து ரொம்பவே ஈஸியான ஒண்ணு. ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸ்டெனோ வந்து ரொம்ப கஷ்டம். செகண்ட் பேப்பர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம நம்ம பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாலும் எக்ஸாம் ஹால்ல போய் கண்டிப்பா நம்ம சொதப்பிடுவோம், செஞ்சிருவோம். அதனால ஸ்டெனோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸ்டெனோங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒண்ணுதான். நம்ம எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றோம், எந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றோம்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறதுல தான் இருக்கு. ஓகேவா? சோ இன்னொன்னு என்னன்னா, யாருக்குமே டைம் இருக்காதான். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எதுக்காக நம்ம சூஸ் பண்றோம்? ஏதாவது நம்ம ஒரு ஒர்க் பண்றோம். இல்ல நம்மளால வந்து ஒரு இடத்துக்கு போய் நம்மளால படிக்க முடியாத ஒரு டைமிங்ல நம்ம இருப்போம். அப்படித்தானே? சோ அதனால தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதே ஒண்ணு ஃபிக்ஸ் பண்றோம். சோ அப்ப எல்லாருக்குமே ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கு. அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா எல்லாருமே இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கு. அதனால நம்மளால ஸ்டெனோ பண்ண முடியல. அப்ப நம்மளுக்கு இருக்க டைமிங்லயே நம்மளால ஸ்டெனோ பண்ண முடியலன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவங்க சிச்சுவேஷன் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அதாவது உங்களோட சிச்சுவேஷனே உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் பாக்குறீங்க. பிளஸ் அது போக இப்ப காலைல இருந்து சாயங்காலம் வரை நான் ஒரு வேலைக்கு போயிருந்தேன். ஈவினிங் டைமிங்ல மட்டும் தான் இருக்கு. அப்ப நான் ஈவினிங் டைமிங்ல நான் ஸ்டெனோ பண்றதுக்கு எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான். அத நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. ஆனா நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள விட கஷ்டப்பட்டு ஸ்டெனோ பண்றவங்க இந்த கிளாஸ்லயே நெறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சுத்தமா டைமே இல்லாதவங்க, ஃபுல் டைம் ஜாப் பண்ணிட்டு அடுத்து ஈவினிங் டைம் வந்தாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி அதுக்கு அவங்க வேற ஏதாவது படிக்கிறது ப்ரிப்பேர் பண்ணது பிளஸ் வீட்டு வேலையை பாத்துக்கிறது செஞ்சுக்கிறது எல்லாமே பண்ணிட்டு நைட் டைம் மட்டும்தான் ஸ்டெனோ பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? சோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா உங்களோட சிச்சுவேஷன் தான் பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணாம பண்ணாம இருக்கிறவங்களும் இருக்கீங்க. சரியா? அப்படி வந்து யாருமே பண்ணாதீங்க. ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் நான் மைக் கவுண்ட் பண்ணி பேசதான் சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்க வந்து எப்படி எல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் பேசதான் சொல்லுவேன். இப்போ வந்து 14 பேர் வந்திருக்கீங்கன்னா 14 பேர்த்தையும் நான் பேச சொல்லுவேன். அப்பனாதான் அதர்ஸ்க்குமே தெரியும். இவங்க என்ன சிச்சுவேஷன்ல வந்து பண்றாங்கன்னு சொல்லி தெரியும். எப்பயுமே ஒரு இடத்துல ஸ்டெனோ கிளாஸ்ல வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்குள்ள கிளாஸ்க்குள்ள வந்துட்டீங்க. அப்ப எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் நம்மளும் இந்த கிளாஸ்ல ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கீங்க. அவ்வளவுதான். அப்பெல்லாம் இருக்காதீங்க. மத்தவங்க கூட எப்பயுமே போட்டி போடணும். பொறாம தான் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கே தெரியும். போட்டி போடணும். எப்பயுமே இப்போ ஒரு 10 மிஸ்டேக் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, அப்ப 5 மிஸ்டேக் எடுப்பாங்க. கண்டிப்பா ஒருத்தவங்க உங்களோட கம்மியா ஒருத்தவங்க எடுப்பாங்க. அப்ப அவங்களோட போட்டி போடுங்க. அந்த மாரி ஏன் யாருக்குள்ளயும் ஒரு போட்டிங்கிறது இருக்க மாட்டேங்குது? ஒருத்தவங்க ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஏன் ஒருத்தவங்க ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம சென்ட் பண்ணணும். ஏன் அந்த ஒரு தாட் உங்களுக்குள்ள வர மாட்டேங்குதுங்கிறது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ஒரு வாரம் என்னால முடிஞ்ச அளவு எஃபோர்ட் நான் போட்டு தான் உங்களுக்கு நான் எல்லாமே பண்றேன். இந்த 2 டேஸ்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் நான் சென்ட் பண்ணல. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சென்ட் பண்றேன்னு சொல்லி இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஆனாலும் நெறைய பேரோட ஒரு 2, 3 பேர் ஒரு வெளிய அனுப்புறீங்க. மத்த எல்லாரும் என்னதான் பண்றீங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. ஓகேவா? எல்லாரோட சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யாரோட சிச்சுவேஷன் நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. எல்லாருக்குமே அவங்க சைடு இருக்குது ஒரு கரெக்ட்டா வேல்யூபிளான ஒண்ணுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா இப்ப என்னவே எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இது சொல்லியிருந்தேன் சில பேர்கிட்ட. நான் ஸ்டெனோ பண்ணது காலேஜ் பண்ணும்போது தான் நான் ஸ்டெனோ பண்ணேன். அப்போ எனக்கான டைமிங்கிறது நான் காலேஜ் போயிருவேன். அப்ப ஈவினிங் தான் வருவேன். ஈவினிங் பண்ணும்போது எனக்கு வேற ஒரு கிளாஸ் இருந்துச்சு. வேற ஒரு கிளாஸ் முடிச்சுட்டு எனக்கு வீட்டுக்கு வரவே 8 மணி ஆயிரும். 8 மணிக்கு நான் வரேன்னா எனக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் 9 மணி. அப்ப எனக்கு 2 போத் ஃபெயர் போட்டிருந்தேன். இங்கிலீஷ் சீனியர் அண்ட் தமிழ் சீனியர். அப்ப நான் 2மே போட்டிருந்தேன். அப்போ எனக்கான பிராக்டிஸ் பண்ற டைமிங்கே பாத்தீங்க அப்படின்னா, நைட் 9 மணில இருந்து காலையில 6 மணி. இதுல தான் நான் பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப இதுல நான் ஒரு ஷெட்யூல் போட்டு அப்ப சீனியர் பிளஸ் இதுலயும் சீனியர். அதுவும் லாஸ்ட் 2 மாசத்துல என்னோட பிராக்டிஸே இருந்துச்சு. அப்போ 2க்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளாலும் சரி, நம்மாட்னாலும் சரி, நான் அந்த 2 மாசம் நான் தூங்குனது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம். இவ்வளவுதான் நான் தூங்குனேன். மொத்தமே நான் பண்ணதே அவ்வளவுதான் பண்ணேன். ஏன்னா எனக்கு வேற சாய்ஸ் இல்ல. எனக்கு அந்த இதுல வந்து எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஸ்டெனோ முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. சோ என்னோட தூங்குறதே இதா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒரு பிளஸ் என்னச்சுன்னா, நான் சில நேரம் ஒரு காலேஜ்ல போய் நான் ஒரு பிரேக் டைம்ல அந்த மாதிரி நான் தூங்கி போய் செஞ்சுப்பேன். அந்த மாதிரி ஓகேவா இருந்துச்சு. சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இப்ப என் சிச்சுவேஷன் நான் ரொம்ப பெருசுன்னு அந்த இடத்துல சொல்ல. ஜஸ்ட் காலேஜ் பண்ணும்போது பண்ணேன். போத் கிளியர் பண்ணேன்னு சொல்லி இந்த இடத்துல நான் என்ன பெருசுன்னு சொல்ல. ஆனா என்னோட பெரிய ஒரு இதுல நெறைய பேர் இப்போ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றவங்க நெறைய பேர் இருக்கீங்க. நான் எனக்கு எப்படி ஒரு மோட்டிவேட்டா எடுத்தேன் அப்படின்னா, என் கூட ஸ்டெனோ பண்ணவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சோ அவங்க பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் நானும் ஒரு சேர்ந்து தான் பண்ணோம். அவங்க பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க வேலை பிளஸ் அவங்க ஒரு வேற கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட குழந்தைங்களையும் பார்த்துட்டு செஞ்சுட்டு நைட்டு மட்டும் தான் அவங்களுக்கு என்ன விட அவங்களுக்கு நைட் ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் அவங்க ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஸ்டெனோவ பிராக்டிஸ் பண்றதுக்கான டைமிங் அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க? நைட்டு 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 3 மணி வரையும் அவங்க உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களும் நானும் எழுதிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி தான் பண்ணாங்க. உங்களுக்கும் சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப எல்லாருமே நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க. உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க. சோ அவங்களும் இந்த மாதிரி தான் பண்றீங்க. அத நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. ஆனாலும் அதவே வந்து நம்ம பண்றதே பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்மளோட பெருசா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஓகேவா? சோ அதே மாதிரி நிறைய பேர் சின்ன குழந்தைங்களோட வந்து ஸ்டெனோ பண்றீங்க. அது ஓகே தான். ஆனா இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஓகே இந்த டைமிங்ல நம்ம வந்து மைக் ஆன் பண்ணோம்னா வீட்ல வந்து பேக்ரவுண்ட் ஃபேமிலி சவுண்ட் கேட்கும். இல்ல பாப்பா அழுவா அந்த சவுண்ட் கேட்கும்.
பாப்பா ஏதாவது பேசுவா, இந்த சவுண்ட் கேட்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்பலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க பேசுறது, அவங்க சவுண்ட் கேட்கறனால எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப நம்மளுக்கு ஆக போறது கிடையாது. ஜஸ்ட் நீங்க மைக்க ஆன் பண்ணி நீங்க ரீட் பண்ண போறீங்க. அவங்க உங்களுக்கு பாப்பா பக்கத்துல இருந்து பேசினா குழந்தைங்கன்னா பேசதான் செய்வாங்க. அதுக்காக நீ போய் பேசாத செய்யாதன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஓகேவா? சோ அதெல்லாம் எந்த ஒரு ரீசனா சொல்லாம மைக் ஆன் பண்ணி நீங்க ரீட் பண்ணாதான் எனக்கு வந்து நீங்க செய்யணும். அவங்க சவுண்ட் குழந்தைங்க சவுண்ட் கேட்டா அதுல நான் எந்த ஒரு மிஸ்டேக், எந்த ஒரு தப்புமே நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நீங்க ரீட் பண்றது எனக்கு கேட்டா போதும். பேக்கிரவுண்ட்ல எந்த சவுண்ட் வந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஓகேவா? சோ அத பண்ணுங்க. ஓகேவாமா? சோ எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரிய நீங்க மோட்டிவா எடுத்து பண்ணணுமே தவிர, நம்ம ஸ்டோரி தான் பெருசுன்னு நினைச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு யூஸ்மே இல்ல. மறுபடியும் சொல்றேன், யாரையும் ஹர்ட் பண்றதுக்கா சொல்லல. எல்லாரோடதும் எல்லாத்துக்கும் பெருசுதான். இப்போ ஒரு ஃபேமிலி விமனா பாக்கையில, ஒரு ஃபேமிலி ஒரு மென்னா பாக்கையில, உங்களோட சிச்சுவேஷன் இப்ப நீங்க பார்ட் டைம் ஜாப் போயிட்டு வந்து எல்லாமே பெருசுதான். அத தப்பு நான் சொல்லவே இல்ல. ஆனா உங்கள விட ரிஸ்கா ரொம்ப ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி ஸ்டெனோ பண்றவங்களும் இருக்காங்க. அப்படின்னு தான் நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். ஓகேவா? அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டெனோவோட பிராக்டிஸ இந்த இடத்துல கூட்டணும் அப்படிங்கிறத நான் உங்கட்ட சொல்றேன். ஓகேவா? சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லாரும் இன்டர் பண்றீங்க. சோ ஒரு லெவல் முடிச்சிருக்கோம். லோயர் அப்படிங்கிற ஒரு லெவல முடிச்சுட்டு தான் இப்ப நீங்க எல்லாருமே இருக்கீங்க. 15 பேருமே அப்படித்தான் இருக்கீங்க. ஓகேவா? அப்போ அந்த 15 பேருமே இன்னும் ஒரு கொஞ்சம் அந்த 1 வருஷம் மட்டும் நீங்க சீனியர் பண்றவங்கலாம் இதே இல்ல. அந்த ஒரு எக்ஸாமோட உங்களுக்கு முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க எந்த வந்து டார்கெட் பண்ணி இது பண்றீங்களோ, முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருங்க. ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபீல்ட முடிச்சுட்டு நீங்க வெளில போங்க. சும்மா நம்மளும் வந்துட்டு ஒரு 4, 5 வருஷம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. நம்ம பண்ற ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸாம் டைம்ல லாஸ்ட் எக்ஸாம் டைம்ல 1 1/2 மாசத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்றோம். பண்ணாதீங்க. இப்ப என்ன மந்த்? டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி 3 மாசம் தான். இந்த 3 மாசத்துல ஏன் உங்களுக்கு ஒரு 3 மாசம் தான் எக்ஸாம் இருக்கு. அப்ப தெரியுது உங்களுக்கே 3 மாசத்துல தான் 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துல கண்டிப்பா வந்துட்டு சனி, ஞாயிறு அப்படிங்கிறது போயிரும். இல்லைன்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம செய்யாம அது எப்பயாவது போயிரும். இல்லைன்னா நம்ம ஃபேமிலில யாரையாவது பாத்துக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். இல்லைன்னா நம்ம எங்கயாவது வெளில போயிரும் சேருவோம். நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் நெறையவே இருக்கு. அப்போ அதுல குறைஞ்சது இந்த 3 மாசத்துல ஒரு 20 நாளாவது போயிரும். அப்போ மிச்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 70 நாள், 60 நாள்ல நம்ம எவ்ளோ பெர்சென்டேஜ் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி. ஒரு புக்லயே 90 ஸ்பீட் இருக்கு. அப்போ 90 ஸ்பீட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பீட் எடுத்தா கூட உங்களுக்கு 90 நாள் தேவைப்படுது. ஆனா நம்ம கிட்ட இருக்குது ஒரு 60 நாள், 70 நாள் தான் நம்ம கையில இருக்கு. அப்ப அந்த 60 நாள், 70 நாள கூட நம்ம ப்ராப்பரா நம்ம யூஸ் பண்ண மாட்டிக்கோம்னா என்ன அர்த்தம் இதுல இருந்து நம்மளுக்கு? யார்ட்டயுமே ஒரு இப்ப உண்மையிலே சொல்றேன். ஒரு உங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கணும். சரியா? இப்ப நீங்க ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் வந்தா தான் நீங்க பண்ணுவீங்க. பரவால்ல அவங்க பண்ணிட்டாங்களா? பண்ணட்டும். நம்ம பண்ணாட்டினாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் வரைக்கும் பண்ணிக்கவே மாட்டீங்க. சரிங்களா? சோ எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பரா இருக்க ட்ரை பண்ணுங்க. சோ யாரெல்லாம் எனக்கு நான் இப்படி எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆனா இந்த சிச்சுவேஷன்லயும் நான் ஸ்டெனோ பண்றேன். இந்த ஸ்டெனோவ நான் முடிச்சே ஆவேன்னு சொல்லி யாராவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும் பாத்தீங்களா? சோ மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சோ அப்பனாதான் மத்தவங்களுக்கு அது கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். போல்டாவே பேசலாம். யாரும் எதுவும் நினைக்க போறது கிடையாது. நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு மோட்டிவா இருந்து அவங்க அவங்க அத எடுத்து பண்ணாங்க அப்படின்னா, அதுவே பெருசு. நான்லாம் உண்மையில நான் ஸ்டெனோ பண்ணும்போது அப்படித்தான் நான் எடுத்து பண்ணேன். மைக் ஆன் பண்ணலாம் யாராவது. குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க உதயா. மேம் பேசிட்டாங்க மேம். ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மார்னிங் வந்துட்டு 4 o'clock அலாரம் வச்சு எழுந்திருச்சு 5:30க்கு ஒரு கிளாஸ் இருக்குங்க மேம். அது முடிச்சுட்டு அப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு 7:30க்குலாம் வந்துட்டு இன்ஸ்டியூட்டுக்கு கிளம்பிடணும் மேம். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்க கிளம்பிடணும். கேக்குதாங்க மேம்? கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30க்கு வந்துட்டு அப்புறம் லஞ்ச்லாம் டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் மேம். இப்படிதான் மேம் ரொட்டேஷன் போயிட்டு இருக்கோம். தூங்குறதுக்கு வந்துட்டு 11:30, 12 இப்படி ஆயிடும் மேம். பிராக்டிஸ் பண்ற டைம் எப்போ பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஏன் சிஸ்டர் கேக்குதா? ஆடியபிளா இருக்கா மேம்? எனக்கு கேக்குது சிஸ்டர். இல்ல நீங்க எப்போ பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டேன். ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றது மார்னிங் 4 o'clock தாங்க மேம். ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே சரி ஓகே. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் போயிட்டு எல்லாமே செஞ்சுட்டு இவ்வளவுதான் எனக்கு பிராக்டிஸ் பண்ண டைம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நான் உதயா அவங்களோட மிஸ்டேக் நான் பாத்திருக்கோம் அப்படின்னா எல்லாமே அவங்களோட மிஸ்டேக் நீங்க பாத்துப்பீங்க குரூப்ல. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் 10 மிஸ்டேக்ஸ் தாண்ட மாட்டாங்க. ரீட் பண்ணும்போது கூட நல்லா தான் ரீட் பண்ணுவாங்க. அப்ப அவ்வளவு நல்லா ரீட் பண்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க, சோ நல்லா ரீட் பண்றாங்க. சோ அதர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஸ்டோரி நான் இப்ப சொன்னேன்னா கண்டிப்பா என்னோட சிச்சுவேஷன் ரொம்ப பெருசு. நான் சொன்னேன்னா அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற யாராவது இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க.
மேம் சொல்லுங்க சிஸ்டர் ஆண்டா. மேம் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. இப்போ எனக்கு மார்னிங் வந்து நான் 4:30 எழுந்திருப்பேன். 4:30 to 5:30 வந்து ப்ராக்டிஸ் இல்லைனா ரீடிங் மட்டும் பண்ணுவேன் மேம். புக்கை பார்த்து ஸ்டோக் ரீடிங் மட்டும் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ப்ரீ குக்கிங் அந்த மாதிரி ஒரு 1/2 hour பண்ணிட்டு பாப்பா வந்து யோகா கிளாஸ் கூப்பிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு நான் 1 hour வந்து நான் வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு வரணும். கையிலே புக்கு நோட் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஒரு கோவிலில் உட்காந்து தான் நான் அந்த ஃபர்ஸ்ட் மினிட்லேருந்து 3 minutes வந்து நான் பார்ப்பேன். முடிச்சுட்டு வந்து அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ் பண்ணுறது பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை பண்ணுவேன். ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன். சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். செலக்ட் பண்ணேன். ஓகே. டிகிரி வரைக்குமே வந்து தமிழ் மீடியம் நான். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்டெனோ பண்ணும்போது இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணுமோ அப்படின்ற அந்த மோட்டிவ்ல தான் நான் ஜாயின் பண்ணேன். டைப் ரைட்டிங் எதுக்காக நான் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நான் ஏதோ ஒன்று கற்றுக்கணும், என்னுடைய இங்கிலீஷ் நாலேஜை நான் வந்து கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தாலேயே வந்து நான் கிட்டத்தட்ட 3 attempt ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் வந்து என்னுடைய ஸ்கில் டெவலப் ஆயிருக்கு. என்னால் ரீட் பண்ண முடியுது. எழுதும் போது ட்ரான்ஸ் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. என்ன அறியாமலேயே வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்கு நிறைய வருது. அதை நான் டே பை டே நான் ரெடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கிடைக்கிற அந்த ஷார்ட் டைமில் வந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து ஹெல்த் இஷ்யூஸு ஏகப்பட்டது வருது எனக்கு. இதையும் மேனேஜ் பண்ணி ஆனால் என்னால் ஸ்டெனோ விடவும் முடியல. கிளியர் பண்ணுறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் மேம். கண்டிப்பாக இந்த முறை கிளியர் பண்ணிடுவேன். கண்டிப்பா சிஸ்டர், கண்டிப்பா ஓகே பண்ணிடலாம். ஓகேங்களா, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேட்டிங்களா? ஸோ அப்போ அவங்களோட சுச்சுவேஷனையும் பாருங்க. எல்லாருமே ஷார்ட் டைம்ல தான் அவங்களுக்கான கிடைக்கிற டைமிங்ல தான் எல்லாருமே பண்றாங்க. அவங்களுமே நல்லா ரீட் பண்ற ஒரு பர்சன் தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எல்லாருமே வந்து என்னன்னா, நான் எவ்வளவுதான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் அந்த 7 நிமிஷத்துல நான் பதட்டம் ஆயிடுறேன். நான் ஏதாவது ஒண்ணு ஆக்கிடுறேன். இல்ல அந்த மைண்ட் செட் எனக்கு போயிருது அந்த 7 நிமிஷத்துல. அந்த 7 நிமிஷத்துல தான் எனக்கு எல்லா கதையும் எனக்கு மைண்டுக்குள்ள ஓடுதுன்னு சொல்லிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. சரிங்களா? அதுலயும் நான் ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் சொல்றேன். ஓகேவா? நான் சொல்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபார் ஃபன்னோ இல்ல உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக நான் கிரியேட் பண்ண ஸ்டோரி எல்லாம் கிடையாது. ஓகேவா? சீரியஸா வந்துட்டு இப்போ ஒரு சிஸ்டர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு டெலிவரி ஆகி ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு ஸ்டெனோ எக்ஸாம் 2 or 3 டேஸ்ல உங்களுக்கு ஸ்டெனோ எக்ஸாம். அப்போ உங்களுக்கு ஹையர் இத்தனைக்கும் நம்ம லோயர் கூட இல்ல, அவங்க வந்து சீனியர் இங்கிலீஷ் ஹையர் பண்ணாங்க. சோ அவங்களுக்கு அந்த சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான இது உங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து மறுபடியும் கிடைக்காது. பிளஸ் பாப்பாவை இடத்துல பாத்துக்கிட்டேன் செஞ்சுட்டு அப்படின்னா 6 மாசத்துக்குள்ள எனக்கு வந்து ஸ்பீடும் கையை விட்டு போயிரும். சொன்னாலும் எழுத முடியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களுக்கு அந்த ஒரு சென்னை ஹைகோர்ட் எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருந்துச்சு. சோ அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த எக்ஸாம் டேட் இருந்துச்சு. சோ அந்த எக்ஸாம்லயும் அவங்க போய் நான் சரி பரவாயில்ல அடுத்த எக்ஸாம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விடாம அந்த எக்ஸாம்ல போய் அந்த அக்கா வந்து எழுதி பாஸ் பண்ணி சீனியர் வந்து இது பண்ணாங்க. சரிங்களா? அப்படி அந்த அக்கா வந்து சீனியர் எழுதுனதுல அந்த அக்கா வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? சீனியர்ல வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம்ல அந்த அக்கா பாஸ் பண்ண போய் அதுக்கடுத்து வந்த சென்னை ஹைகோர்ட் எக்ஸாம்ல அந்த அக்கா அதுலயும் செலக்ட் ஆகி அந்த அக்கா அடுத்து வேலை பாக்குறாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் இப்ப அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி போயிட்டாங்க. சப்போஸ் அவங்க அந்த அந்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் இது பண்ணதை அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அடுத்து அந்த லெவல்ல அவங்க போயிருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட். ஓகேங்க. ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுக்கு கமிட்மெண்ட் வந்திருக்கலாம் மேபி. சோ இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஜாலியா போய் எக்ஸாம் எந்த ஒரு பெயின் இருக்கும் இல்லன்னு சொல்ல. பட் நம்ம போய் அவங்கள கம்பேர் பண்ணல. ஓகேவா? அந்த சிஸ்டரை கம்பேர் பண்ணல நம்மளுக்கு அந்த அளவு பெயின் இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ நம்ம போறோம் எக்ஸாம் எழுதுறோம் வாரோம். ஆனா நம்ம என்ன ஒரு ரீசனா சொல்றோம் அப்படின்னா எனக்கு நர்வஸ் ஆயிட்டு எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பதட்டம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து கரெக்டா கிளியரா கேட்கல. சோ இந்த மாதிரி ஏதாவது ரீசன் சொல்றோம். நம்மளோட ரீசன் ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தோம்னா வேல்யூபிளான ரீசன் தான். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எனக்கு 7 நிமிஷம் நான் ஸ்பீட் எழுதும் போது எனக்கு பதட்டமா ஆயிடுச்சுன்னு சொல்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றேன்னா எனக்கு அது வேல்யூபிளான ரீசன். ஆனா அதர்ஸ்க்கு பாக்கல ஜஸ்ட் ஒரு சாக்கு போக்கும்பாங்க. உனக்கு என்னப்பா நீ போய் எக்ஸாம் எழுதுறா இப்படி வந்து ஒரு சாக்கு போக்கா சொல்லிட்டு போயிருவா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் அவங்க அதை சொல்லுவாங்க. அதுக்கு நான் அதர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மத்தவங்க பேசுறதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லல. ஆனா இப்படி இருக்கிறதுங்கிறது இப்படித்தான். ஓகேவா? சோ மத்தவங்க இதோட அந்த அக்கா பாத்தீங்களா அவ்வளவு பெயின்லயும் போய் எழுதிருக்காங்க. அந்த அக்காக்கு அவ்வளவு பெயினா இருந்திருக்கும். அந்த பெயின்லயும் உங்களுக்கு என்ன காதுல கேட்டிருக்கோ செஞ்சிருக்கோ அவங்க போய் எழுதிட்டு வந்திருக்காங்க. அப்போ நம்மளை கம்பேர் பண்ணிட்டு அப்ப அந்த அக்காவோட மேட்டர் எவ்வளவு பெருசுன்னு சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க. அப்போ நம்ம அப்ப எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறது பாருங்க. ஓகே நித்யா மைக் ஆன் பண்ணுங்க, பேசணும்னு சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. நித்யா சிஸ்டர்.
ஹலோ ஹலோ கேக்குதா? கேக்குது மேம். கேக்குது ஹலோ சிஸ்டர், ஸ்டார்ட் பண்ணுங்க. கேக்குது சிஸ்டர், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, நானும் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படிச்சுட்டு இருக்கேன். காலையில ஒர்க் போயிடுவேன். ஒரு 5:30 போல வருவேன். 5:30க்கு அப்புறம் எனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அது 8 o'clock அட்டன் பண்ணுவேன். 8 o'clock அட்டன் பண்ணிட்டு நைட்டு வந்து 12 o'clock 1 o'clock வரைக்கும் தான் நான் எழுத முடியும். ஏன்னா எனக்கு ஒரு 3 வயசு பையன் இருக்கான். அவனை வந்து இது பண்ணிக்க வேணும். அவனை வந்து பார்த்துட்டு அவன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் நான் பென்சில் எடுக்க முடியும். ஏன்னா நான் பென்சில் எடுத்தா வந்து நோட்டை கிழிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவான். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 years கிட்ட கேப் ஆயிடுச்சு. இப்போதான் நான் ஸ்பீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இவங்க இப்போதான் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்றாங்க, ஏன் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு மேம்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், மேம் எனக்கு ஸ்பீடு வரல, எனக்கு கஷ்டமா இருக்கு மேம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, மேம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour கூட எடுத்துக்கோங்க, அந்த பேராகிராஃப் 1 minute வாசிங்கன்னு சொன்னாங்க. நான் அதுக்காண்டியே நான் வாசிச்சேன். அந்த பேராகிராஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச பேராகிராஃபா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நான் வந்து வாசிச்சேன். ஒரு 3 தடவை வாசிச்சேன். 3 தடவையும் வந்து கரெக்டா நம்மளுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இதாகுதான்ட்டு ஒரு 5 times அந்த 1 minute பேராகிராஃபை எழுதினேன். எழுதிட்டு இப்ப அந்த பேராகிராஃப் 1 minute பேராகிராஃபே என்கிட்ட வந்து ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா 6 minutes போட்டேன், எழுதிட்டேன். மேம் வந்து ஒரு மெத்தட் சொன்னாங்கன்னா அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணனா அதை வந்து வின் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இதை வந்து சொல்றேன். ஓகே மேம், தேங்க்யூ, சொல்லிட்டேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சரி ஓகேவா? சரி ஓகே. ஸோ வேற ஏதாவது மைக் ஆன் பண்ணி பேச போறீங்களா? வேற யாராவது? உங்களோட ஸ்டோரி உண்மையிலே மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். கிளாஸ் இருக்கு மேம், லெஃப்ட் ஆயிக்கோ. ஓகே உதயா சிஸ்டர், ஓகே நீங்க ஆயிக்கோங்க. தேங்க்யூ மேம். ஓகே அது சிஸ்டர். மாதிரி இன்னொன்னு, எவ்வளவு நாள் நம்மளுக்கு கேப் ஆயிடுச்சோ, இது நம்மளுக்கு டிலே ஆயிடுச்சு அப்படின்னுலாம் ஒரு ஃபீலே வேணாம். நம்மளுக்குள்ள இருக்கிற திறமை வந்து எப்பயுமே மறைஞ்சு போகாதுன்றத நான் இன்னைக்கு அதை பிலீவ் பண்ணேன். நம்ம எப்பயோ படிச்சது கரெக்டா நம்ம எழுதும் போது தானாவே வந்து விழுகும் அந்த வேர்ட்ஸ். அதனால இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, சிலவங்க கேப் விட்டுருக்கலாம், இது பண்ணிருக்கலாம், ஸ்ட்ரகிளிங் இருக்கும், பயப்படாம நம்ம வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். ஓகே சிஸ்டர், சூப்பர். வேற யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? மேம் நான் பேசுறது கேக்குதா மேம்? சொல்லுங்க திவ்யா சிஸ்டர். மேம் எனக்கும் இப்பதான் மேரேஜ் ஆகி ஒரு 2.5 years ஆகுது மேம். நான் கண்டினியூஸா அப்படியே படிச்சுட்டே தான் இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் போயிருந்தேன். அப்போ வந்து 151 கொஸ்டின் போட்டேன். அப்போ என்கிட்ட ஸ்டெனோ இல்லை. ஒரு 2022 அப்போ வந்து எழுதினேன். அப்போ என்கிட்ட ஸ்டெனோ இல்லை. 151 போட்டேன், இருந்தும் கிடைக்கல. சரி அப்புறம் ஸ்டெனோ பண்ண ஆரம்பிச்சேன். தமிழ் ஜூனியரு, மேரேஜ் ஆகி தமிழ் ஜூனியரு, அப்புறம் சீனியரு, இப்போ இங்கிலீஷ் ஜூனியரு எல்லாமே முடிச்சுட்டு வந்தேன். ப்ரெக்னெண்டாவும் ஆகி குழந்தையும் இப்போ 1.5 வயசு ஆகுது குழந்தைக்கு. இருந்தாலும் வந்து நான் படிக்கிறத விடல. இப்போதான் ரீசெண்டா சரி கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தான் கிளாஸ் போயிட்டு இருக்கேன். சரி வீட்லயே படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு 2 month ஆகுது கிளாஸ் சேர்ந்து. காஞ்சிபுரம் தான் என்னோட நேட்டிவ். கட்டி கொடுத்ததும் காஞ்சிபுரம் தான். கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸு, இங்கிலீஷ் ஜூனியரே பல இன்னல்களுக்கு நடுவுல இதுவாச்சு. மீனா மேம்க்கு தெரியும். ஜூனியர் முடிச்சதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. சரி நான் முடிக்க முடியாதுன்னு தான் நினைச்சேன் அந்த ஜூனியரு. இருந்தாலும் செகண்ட் கிளாஸ் வந்து வந்துட்டேன். ஆனாலும் இப்போ வந்து ஆகஸ்ட்ல எழுதிருக்கலாம். அப்படியே கேப் விட்டுட்டு சரி இந்த ஒரு 3 monthக்கு படிக்கலாம் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அது இந்த வாட்டி கொஞ்சம் கொஸ்டின்லாம் டஃபா வந்தது. சரி 3 monthல ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுச்சு. சரி இன்டரே பண்ணிருக்கலாம் போலவோ அப்படின்னு தோணுச்சு. சரி நான் அப்புறம் சரி இன்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கிளாஸும் போறேன். ஆனா வீட்டுல இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து சமாளிக்கலாம். இருந்தாலும் வந்து என்னால வந்து அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு டக்குன்னு எடுத்துட்டு போக முடியல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதே யோசிச்சுட்டு உட்காருது, இல்லைன்னா அதே நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியுமே இருக்கு. கூட வந்து பாப்பாவும் பாத்துக்கிறது. அதனாலே வந்து என்னோட ஹெல்த் ரொம்ப வந்து லீனா இருக்கு. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப லீனா இருக்க மாதிரி இருக்கு. வீட்டுல இருக்கவங்களே ஏதாச்சும், வீட்டுக்கு வரவங்களே உனக்கு ஏதாச்சும் அதான் எப்படி சொல்றது, அதான் ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதா, டாக்டர் கிட்ட போனீங்களா அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் வந்து
அது எப்படின்னே சொல்ல முடியல. அது அவனா சொல்றாங்க எங்க வீட்டுல இருக்கிறவங்க, இவ வேலை எல்லாம் செய்யறா, இருந்தாலும் அவ படிக்கிறா, அதனாலதான் உடம்பு போகுது. ஆனா நான் எப்பவுமே தூங்குறது வந்து இவங்க எல்லாம் வீட்டுல இருக்க மாமியார் வீட்டுல வேலை எல்லாம் செஞ்சுட்டு அவங்க வந்து 12 மணிக்கு தான் வருவாங்க. எப்பவுமே தூங்குறது, பாப்பா தூங்குறதும் 12 ஆயிடும். மறுநாள் காலையில வந்து திரும்ப 6 o'clock எழுந்துச்சுக்க முடிஞ்சதுன்னா என்னால படிக்க முடிஞ்சுன்னா படிப்பேன். இல்லைன்னா அந்த மாதிரி 6 o'clock எழுந்து அகைன் அதே ரொட்டீன் வேலையே பாக்குற மாதிரி இருக்கு. வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சுட்டு பாப்பாவை பாத்துக்கிட்டு வெளியில என்ன சொல்றாங்க, இவ்வளவுதானே வேலை, இது உன்னால சீக்கிரம் முடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா அது எப்படி பண்ணாலுமே எனக்கு வந்து ஒரு 1 hour கிடைக்குது. டக்குன்னு நான் வந்து படிக்க போனேன்னா அப்ப எங்க மாமியார் டக்குன்னு குழந்தைய பாத்துக்கோ, எவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்து இருப்ப அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதையும் கேட்டுட்டு உட்காரவும் முடியல. வந்து உட்கார்ந்தா டக்குன்னு வந்துடுறான் அவன். அண்ட் டிஎன்பிஎஸ்சி அதுக்குமே டெஸ்ட்டுக்கானது படிக்க முடியல. இது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்றது எனக்கு ஏதோ கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு மேம். அதுக்கு மட்டும் ஏதாச்சும் நீங்க சொல்யூஷன் சொல்லுங்க மேம். சரி, ஓகே சிஸ்டர், புரியுது உங்க சிச்சுவேஷன். ஸோ எல்லாருக்குமே இதே சிச்சுவேஷன் நிறைய பேர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களா ஃபேமிலியோட இது. ஸோ அவங்க எல்லாருமே கரெக்டா உண்மையில அப்படித்தான். இப்போ எல்லாருமே நம்ம ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணும் போது அவங்க வேணும்னு பண்றாங்களா வேண்டான்னு பண்றாங்களா எனக்கு சீரியஸாவே தெரியல. அதே மாதிரி நான் மார்னிங் 10 to 11 இந்த கிளாஸ் இது பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நான் அந்த டைம்ல கிளாஸ் போடுவேன். எங்க வீடு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல நான் வந்து டப்பு டப்புன்னு சோப் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் பாத்தீங்கன்னா எனக்கே தெரியும் அந்த டைமிங் தான் நீங்க வந்து சோப் போடணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது அவங்க சைடு தப்பா, இது என் சைடு இல்ல. அந்த டைமிங் கிளாஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ஓகே, பட் அந்த டைமிங்ல தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். எல்லாருமே சுத்தி இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? அதுக்குன்னு அவங்க பண்றது இப்ப ஆக்சுவலா எல்லாமே ஃபேமிலியா இருக்கீங்க, இது பக்கத்துல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, யாரையும் நான் தப்புன்னு அந்த இடத்துல சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அப்படி நான் மீன் பண்ணல. பட் ஏதாவது ஓகே அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரு கோவம் இருக்கும், நம்மளுக்கு ஒரு வெறி இருக்கும், நம்மளுக்கு கவலை இருக்கும், நம்மளுக்கு அழுக இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எல்லாத்தையுமே நம்ம அதை நம்மளோட ஹெல்த்ல போய் நம்ம ஸ்பாயில் பண்ணாம நம்ம ஸ்டடியில கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அதுக்கானது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கரெக்ட் தான். இப்போ டிஎன்பிசி ஸ்டெனோ ரெண்டையுமே நம்ம மேனேஜ் பண்றதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒண்ணு. ஆனா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இப்போ டிஎன்பிசி அப்படிங்கிறது எல்லாமே நிறைய பேர் டிஎன்பிசி படிக்கிறவங்க இருக்கீங்க. நிறைய பேர் இல்ல ஸ்டெனோ முடிச்சுட்டு நான் வேற ரூட்ல ஸ்டெனோ ரூட்ல நான் வேற போகணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ டிஎன்பிசி எடுக்கிறவங்க இப்போ இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ஒரு 2 மாசம் அடுத்த ஒரு ஜூன் ஜூலைல தான் எக்ஸாம் வரும்னு சொல்றாங்க. பட் அது ரிலேட்டடா நம்மளுக்கு வந்து இது இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. ஆனுவல் பிளான் நெக்ஸ்ட் மந்த் விட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும், சரிங்களா? சோ அதுக்கு கொஞ்சம் டைம் நம்மளுக்கு இருக்கு. அதுக்குன்னு அப்போதான் நம்ம படிச்சா டிஎன்பிசி பாஸ் பண்ண முடியும்னு அந்த இடத்துலயும் சொல்லலாம். எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிக்கணும். இப்படி பண்ணா கரெக்ட்னா நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க ஸ்டெனோ பண்றீங்கன்னா ஈஸியான மெத்தட எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாருமே நம்ம கஷ்டப்படுறோம் இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா ஒரு ஈஸியான மெத்தட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் 2 வாரம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு டிசம்பர் மந்த் ஒரு பாதியில இருந்து உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா போயிடும். எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஸ்டெனோ வந்து ஸ்கில் ரிலேட்டடா தான், ஓகேவா? ஸ்கில் ரிலேட்டடா தான் நம்ம ஸ்கில்ல தான் டெவலப் பண்ணிக்கணும். அதுக்குன்னு இங்கிலீஷ் நாலேஜ் நான் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸ்டெனோக்கு இப்போ ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிசி மத்த ஃபுல்லா உட்காந்து படிங்க. இப்போ நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, நான் ஸ்டெனோ பண்ண டைமே இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதவே ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வீட்டுல ஏதாவது ஒரு வேலை பாக்குறீங்க, இப்ப பாத்திரம் இது பண்றீங்க, இல்ல சமையல் பண்றீங்க, இல்ல சோப் போடுறீங்க, இந்த மாதிரி வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஆடியோவை நீங்க பிளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பிளே பண்ணி நீங்க வந்து ரெக்கார்ட் அந்த ஆடியோவை நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல நீங்க மைண்ட்ல ஸ்ட்ரோக் போட்டாலே அதுவே ஒரு போதுமான ஒரு பிராக்டிஸ் தான் அந்த இடத்துல சொல்லுவேன். நம்மளுக்கு அதாவது ஒரு நம்ம நோட் எடுத்து நம்ம எழுதிதான் நம்ம பாஸ் பண்ணணும் இல்ல. ஜஸ்ட் ரெக்கார்டிங் கேட்டு நம்ம ரெக்கார்டிங்னா என் கிளாஸ்ல ரெக்கார்டிங் கேட்க சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு ஆடியோவா கேட்டு நம்ம இது பண்ணி அந்த ஸ்ட்ரோக் நம்ம மைண்ட்ல டக்குன்னு வரணும். அந்த ஸ்ட்ரோக் மைண்ட்ல டக்குன்னு வந்தாலே அதுவே நம்மளுக்கு ஒரு போதுமான பிராக்டிஸா இருக்கும். ஒரு டெய்லி நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியல, ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு உங்க ஹெல்த் ரிலேட்டடாவும் உங்களுக்கு கொஞ்சம் பிரீஃபா ஒரு ரிலாக்ஸாவும் இருக்கும். பிளஸ் உங்களுக்கு அந்த டைமிங்ல நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஒர்க் இருந்தீங்கன்னா அதையும் பார்க்கலாம். இதையும் தூக்கி போட்டு ஸ்ட்ரெஸ்ஸா போய் உட்கார மாட்டீங்க, சரிங்களா? எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா முடிக்கிற வரை கஷ்டமா தான் இருக்கும். நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இந்த இடத்துல இல்ல. நம்மளுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதுவும் இல்லாம நான் இன்னொன்னு சொல்றேன், ஹார்ட் ஒர்க் பண்ணா அதுக்கான ஒரு இது கண்டிப்பா கிடைக்கும், ஓகேங்களா? அதுக்கு சின்ன உதாரணம் நான் என்னவே சொல்லுவேன். நான் சொன்னேன் அந்த 2 மாசம் நான் அவ்வளவு உட்காந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்னா எனக்கு அந்த டைமிங்ல தமிழ்ல டிஸ்டிங்ஷன் ரிசல்ட் வந்துருச்சு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஃபெயிலுங்கிற ரிசல்ட் வந்துருச்சு. நான் உட்காந்து எனக்கு 2 days எனக்கு சுத்தமா போச்சு. இவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணி என்னடா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. இத்தனைக்கும் நான் ஸ்டெனோ வந்துட்டு பிடிக்காம ஸ்டார்ட் பண்ணதுனால அதுக்கப்புறம் தான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி ஓகேவா நான் இருந்தேன். அப்போ ரிசல்ட் ஃபெயில்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே ஒரு 2 நாள் 3 நாள் ஃபீல் பண்ணேன். சரி வேற வழி இல்ல, எனக்கு திரும்பியும் பண்ணணும்னு சொல்லி நான் சீனியர் கிளாஸே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கப்புறம் ஒன் டே பாத்தீங்க அப்படின்னா
எனக்கு நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் வந்து நான் யார்கிட்ட பண்ணேனோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்து பேப்பர் காப்பி எனக்கு பண்ணுங்க நான் சொல்லவே இல்ல. அவங்கலாம் எனக்கு பேப்பர் காப்பி வாங்கி குடுத்தாங்க. வாங்கி குடுத்து இது நீ வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கன்னு சொல்லி பாத்துக்கோன்னாங்க. எனக்கு அந்த பேப்பர் காப்பி பார்க்க கூட எனக்கு சீரியஸா இன்ட்ரெஸ்டே இல்ல. எனக்கு அதான் எக்ஸாம்ல எனக்கு போயிருச்சுல. நான் இதுக்கு மேல அந்த பேப்பர் காப்பிலாம் பார்க்க மாட்டேன்னு அத வச்சுட்டேன். நான் பார்க்கவே இல்ல. அப்புறமா சரி பரவால்ல என்னதான் அதுல நம்ம பண்ணியிருக்கோம்னு சொல்லி அத எடுத்து பார்த்தேன்னா, அதுல நெறைய மிஸ்டேக்கா போட்டிருந்தாங்க. சரி அப்ப நம்ம இவ்வளவுதான் இந்த அளவுல தான் நம்ம இருந்திருக்கோம். இத்தன நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணி கூட நமக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாதுன்னு சொல்லி நான் அத அப்பயே நான் செகண்ட் டைம் எடுக்கும்போது விட்டுட்டேன். அடுத்து தேர்ட் டைம் தான் எனக்கு தெரியல. நான் அத ஏன் எடுக்கணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் அந்த பேப்பர் காப்பி எடுத்தேன். பேப்பர் காப்பி எடுத்து அதுல நான் ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரையும் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னு சொல்லி நோட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நோட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, நான் மிஸ்டேக்கே பண்ணாதான் அவன் மிஸ்டேக்ன்னு போட்டு வச்சிருந்தான். ஒரே ஒரு இடத்த. எனக்கு அந்நியாரமே ஒரு மாறி ஆயிடுச்சு. அப்போ உடனே சரி ஒரு மிஸ்டேக் தானே பரவாயில்ல. இதுலயே நம்ம பாஸ் பண்ணிட போறோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா சரி ஒரு நோட் எடுத்தேன். நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணா எனக்கு போட்டிருக்க மிஸ்டேக் எல்லாமே நான் பண்ணாத மிஸ்டேக் அவன் தப்புன்னு போட்டு வச்சிருந்தான். எனக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா இவ்வளவு போட்டு வச்சிருக்கான்னு சொல்லி இப்ப நோட் எடுத்து நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நான் எழுதுறேன். அதுலயே எனக்கு ஒரு 20 மார்க் கிட்ட கிடைக்கிற மாதிரி அந்த இடத்துல எனக்கு இருந்துச்சு. சோ அப்போ அந்த இடத்துல எல்லாருமே நான் நிறைய பேத்துக்கிட்ட என்னோட பேப்பர் காப்பி எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணேன். அப்ப இப்போ எனக்கு ஸ்டெனோல இருக்கிற அந்த இந்த இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு அப்போ நான் பண்ணவும் தெரியாது. நிறைய பேருக்கு சென்ட் பண்ணேன். நிறைய பேர் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல உனக்கு வந்து ரிசல்ட் நெகட்டிவா வரும். ரீவாலுஷன்ல பாஸ் பண்றதுலாம் கஷ்டம். இப்ப போன அட்டெம்ப்ட்ல ரீவாலுஷன் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ரீவாலுஷன்ல பாஸ் பண்றது கஷ்டம். அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு வந்து பரவாயில்ல. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். என் வீட்ல சொன்னாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அதுக்கான ரிசல்ட் உனக்கு வரும். பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீ எப்பயும் போல பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நானும் ரீவாலுஷன் அப்ளை பண்ணிட்டேன். ரீவாலுஷன் ரிசல்ட் வருது. நம்ம எக்ஸாமுக்கு ஒண்ணு அப்ளை பண்ணுவோம் பாத்தீங்களா? நம்ம எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ரீவாலுஷன் ரிசல்ட்டே வருது. இப்ப நான் அந்த சீனியர் பிராக்டிஸ விடவா இல்ல ரீவாலுஷனுக்கு வெயிட் பண்ணவா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் என்னோட மைண்ட் ஆஃப்ல ஒரு 50% ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். நான் 50% நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஏன்னா ரிசல்ட்டுக்கு அந்த நம்ம அப்ளை பண்ற டேட்டும் வந்துருச்சு. சரி நான் அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணேன். லாஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ற டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரீவாலுஷன் ரிசல்ட் வந்துச்சு. அந்த ரீவாலுஷன் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா கரெக்டா 3 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தி. அதுல பாக்கையில எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. அப்ப எனக்கு நான் அப்பதான் உண்மையிலேயே நான் ரியலைஸ் பண்ணேன். எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண அது வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க் நான் உண்மையிலே சொல்றேன் நம்பவே மாட்டேன். ஓகேவா? நான் உண்மையிலே வந்து நான் ஒரு ஹார்ட் ஒர்க் பரவாயில்ல பாத்துக்கலாம்னு சொல்லி ஒரு இருக்கிற கேரக்டர் தான் நான். நான் எப்போ நான் ஹார்ட் ஒர்க் நம்ப ஆரம்பிச்சேன்னா, எனக்கு அந்த 2 மாசம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால, என் ரிசல்ட் மேபி அந்த சிஸ்டர் வந்து என்னோட பேப்பர் காப்பி வாங்காம இருந்திருக்கலாம். ஏன் அவங்க அந்த இடத்துல எனக்கு பேப்பர் காப்பி வாங்கி குடுத்தாங்க? இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்ததுதான். அந்த பேப்பர் காப்பி வாங்குனத நான் வந்து மேபி பார்க்காம கூட இருந்திருக்கலாம். என்னோட ஒரு அசால்ட் தனத்தால நான் அந்த இடத்துல பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஏன் நான் அந்த இடத்துல பார்த்தேன்? அது போக இந்த இடத்துல வந்து நான் அத்தன பேத்துக்கு சொல்லும்போது எல்லாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு குடுத்தாங்க. யாருமே எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துட்டு ஆமா. இப்ப வந்த அந்த 3 மெம்பர்ஸ் அந்த இதான் விமல். இப்போ 2025 ஓகே. நான் அந்த இதுல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 1 இயர்க்கு முன்னாடி முடிச்சேன். ஓகேங்களா? சோ அந்த இதுல பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இதுல எல்லாருமே எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் குடுத்தாங்க. அப்போ அதுல நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் குடுத்தாங்கன்னா, மேபி ஓகே ரீவாலுஷன் நம்ம அப்ளையே பண்ண வேண்டாம் அப்டின்னு சொல்லி கூட விட்டுருக்கலாம்ல. ஆனா இது எல்லாமே நடந்துச்சு. இது எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடா நடந்த ஒண்ணு தான். அப்போ நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிரும் அப்டிங்கிறது தான் நான் அந்த இடத்துல சொல்றேன். ஓகேங்களா? சோ அதர்வைஸ் வேற எதுவும் நான் சொல்லல. கண்டிப்பா நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலாம், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணலாம். அது உங்களோட கையில தான் இருக்கு. ஓகேவா? சோ என்ன பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஆனா ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ரிசல்ட் கிடைக்காது. ஓகேவா? எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் உண்மையா நினைச்சு பண்ணுங்க. ஜஸ்ட் இப்ப நான் ஸ்பீடு போடும்போது நம்ம புக்க பத்தி ரீட் பண்ணலாம் செய்யலாம். அது யாருக்கு என்ன நஷ்டம்? எனக்கு எந்த நஷ்டமும் இல்ல. உங்களுக்கு தான் அந்த இடத்துல நஷ்டம். சரிங்களா? எனக்கு என்ன அப்டின்னா வர்றவங்க கண்டிப்பா எனக்கு பாஸ் பண்ணணும் அப்டிங்கிற ஒரே ஒரு தாட் மட்டும் தான் எனக்கு. ஓகேவா? அதுவும் இல்லாம நான் உங்களுக்கே தெரியும். ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, எத்தன பேர் மெசேஜ் பண்ணாலும் நான் ரிப்ளை பண்ண தான் செய்றேன். ஓகேங்களா? ஒரு நாள் இல்ல அடுத்த நாள்னாலும் இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு ஆள் பண்ற மெசேஜ், எனக்கு 25 பேர் பண்ற மெசேஜ். ஓகேங்களா? அப்போ எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ண தான் செய்றேன். என்னோட எஃபோர்ட்மே நான் அந்த சைடு போட தான் செய்றேன். இப்போ உங்களுக்கு இந்த 1/2 மணி நேரம் நான் வைக்கணுங்கிற இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் இதுல ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃப் அவ்வளவுதான். இதுல நான் மெயினா கூட நான் கிடையாது. மெயினா நான் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்டாஃபா தான் நான் இருக்கேன். அப்ப இந்த இது எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கிடையவே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு 1 ஹவர் உங்களுக்கு கிளாஸ்க்கு வரேன், நான் எடுக்கிறேன், நான் போறேன்னா அவ்வளவுதான். நீங்க பாஸ் பண்ணது உங்களோட கையிலன்னு சொல்லி நான் போய்க்கிட்டே இருக்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, நான் அந்த 2 மாசம் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். நான் 2 மாசம் ஐடியாஸே தெரியாம, மெத்தட்ஸே தெரியாம கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். அப்போ எனக்கு என்ட்ட படிக்கிறவங்களுக்கு ஐடியாஸையும், மெத்தட்ஸையும் ஏன்னா நான் நெறைய இது பண்ணியிருந்திருக்கேன். சோ அப்ப எனக்கு தெரியும். ஓரளவாவது எனக்கு தெரியும். அப்ப இந்த மாரி பண்ணா ஓரளவு நம்மளுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு கிடைச்சது. சோ அந்த மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதுவுமே எனக்கு நெறைய பேர் சொல்லிக் குடுத்த மெத்தட் தான். நானா ஒண்ணு கிரியேட் பண்ண மெத்தட்லாம் இல்ல. சொல்லிக் குடுத்த மெத்தட் தான். சோ அந்த மெத்தட்ஸ் தான் நம்மளுக்கு நம்ம கிட்ட வரவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தரேன். ஆனா அத எல்லாரும் நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்றீங்களா, யூஸ் பண்ணலையாங்கிறதுக்கான கொஸ்டின் எனக்கு நல்ல கொஸ்டின் மார்க்கா தான் சொல்லுவேன். ஏன்னா இதுல 50 மெம்பர்ஸ் இல்ல பாதிக்கு பாதி தான் யூஸ் பண்றீங்க.
பாதி பேர் நல்லா கரெக்டா யூஸ் பண்றீங்க, பாதி பேர் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எனக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறவங்கள தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. என்னடா நம்ம எவ்ளோ சொல்லியும் இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருக்காங்க. குரூப்ல இவ்ளோ தூரம் நம்ம உட்கார்ந்து அவ்ளோ மூச்சு முட்ட உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் நான் பேசினாலே எனக்கு அது கன்டினியூஸா அது வந்துருது. எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வந்துருது. நான் ஏன் இவ்ளோ கன்டினியூஸா பேசுறேன்லாம் தெரியல. அது ஒரு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து வந்துருது சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாலும், ஒருத்தரும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு அந்த இடத்துல ஒரு 2, 3 பேர் தான் ரெஸ்பான்ஸ் பண்றீங்க. அப்ப மத்தவங்கள ஏன்டா இப்ப நம்ம உங்களுக்கு உட்கார்ந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும். நாளைக்குலாம் இவங்களுக்கு நம்ம வாய்ஸ் ரெக்கார்டே பண்ணக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு யாருனாலும் போயிருவாங்க சரிங்களா? அதனால உங்ககிட்ட அந்த ஒரு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் வந்தா தான், அதுக்கடுத்து நம்ம இவங்களுக்கு நெறைய பண்ணணும். இன்னும் நெறைய உங்களுக்கு சொல்லி தரணும், செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தாட் யாருக்கா இருந்தாலும், எனக்கு இல்ல யாருக்கா எந்த ஒரு ஸ்டாஃப்க்கா இருந்தாலும் அப்பதான் தாட் வரும். நீங்களே அந்த இடத்துல வந்து பாத்துக்கலாம். இவங்க என்ன மெசேஜ் பண்றாங்க, நம்ம என்ன ரிப்ளை பண்றதுன்னு சொல்லி இருந்தீங்கன்னா, ரிப்ளை மீன்ஸ் நான் என்ன ஓவரா யாரையும் பண்ண சொல்லல. ஜஸ்ட் நீங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சா, தெரியலையாங்கிறது தெரியறதுக்காக தான் ஒரு ரிப்ளை பண்ண சொல்றோம். அது போக அந்த மெசேஜ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா? அத கேட்கறதுக்காக தான் அந்த பண்ண சொல்றோம். பட் அதுவே பண்ணாம நெறைய பேர் இருக்கீங்க. அப்படி பண்ணாதீங்க ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ராஜலட்சுமி சிஸ்டர் நீங்க பேசணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்கீங்க. பேசுங்க. சிஸ்டர் கேக்குதா? கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து 2019ல ஸ்டார்ட் பண்ணேன் சிஸ்டர். ஸ்டெனோ வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப வந்து எனக்கு வந்து ஸ்டாஃப் நல்லா இல்ல. அவங்க அப்பதான் ஜூனியர் முடிச்சாங்க. அவங்க வந்து சொல்லிக் கொடுக்கவும், அவங்க 2 மாசம் தான் டைம் இருந்தது. அதுல சிஓஏவும் இதுவும் போட்டிருந்தேன். அதோட டிஎன்பிசி கிளாஸும் போயிருந்தேன். டைப் ரைட்டிங்ல சீனியர் போட்டிருந்தேன். 4 இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க ஸ்டெனோ பண்ணுனாங்க. சரின்ட்டு நானும் சரின்னு சொன்னேன். 2 மாசத்துல ஃபிங்கரிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அப்புறமேட்டுக்கு எக்ஸாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்து எழுதணும் அப்படின்ட்டு நான் நினைச்சுக்கிட்டேன். அவங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லல. படிக்கிறத நம்ம ஸ்டோக் போடணும். எதுவுமே சொல்லி தரல. அப்புறம் அதுல ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் வேற ஒரு பக்கம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்தேன். அப்ப வந்து கொரோனா பீரியடு. 1 வருஷம் எக்ஸாமே வைக்கலல்ல சிஸ்டர். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தமிழ் ஜூனியருக்கு வந்து 1 வருஷம் எடுத்துக்கிட்டேன். அந்த கொரோனா பீரியட்ல வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதினேன். இதுல வந்து 10வது தான் முடிச்சிருந்தேன். அது 11வது படிக்கும் போதே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஸ்டெனோவும் பார்த்துக்கிட்டு 11வது 12வது கரஸ்ல போட்டு எழுதி அதுவும் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறமேட்டுக்கு தமிழும் ஜூனியரும் சீனியரும் ரெகுலரா போய் பாஸ் பண்ணிட்டேன். அடுத்தடுத்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு இங்கிலீஷ் ஜூனியர் வந்து 2 தாட்டி ஃபெயில் ஆனேன் ரெகுலரா போய். அதுக்கப்புறம் ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்தேன். அப்பயும் ஃபெயிலு. அப்புறம் வீட்ல இருந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாசம் படிச்சு 4வது அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணேன். ஹலோ சிஸ்டர் கேக்குதா? கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். 4வது அட்டெம்ப்ட்ல கேக்குது தான் சிஸ்டர் பாஸ் பண்ணேன். எனக்கு வந்து நான் தமிழ் மீடியத்துல படிச்சதுனால எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கும் தெரியல. அதனால 4வது அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்ல இருக்கிறவங்களும் நல்லா வந்து சப்போர்ட் இல்ல. பெரியவங்க எல்லாம் சப்போர்ட் இல்ல. புக் எடுத்து வச்சா இவ படிக்க போறா, நம்ம அப்பதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ட்டு வில்லிங்க கேரக்டர் மாதிரி வருவாங்க ஒவ்வொருத்தரா. 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. 2 பேர் ஜாமானத்தை எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 மாசம் எனக்கும் வந்து இப்ப 6 வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன். அதுல வந்து எனக்கு உடம்பு வந்து ஒத்துழைக்கல. முதுகு வலி வந்து 6 மாசம் டேப்லெட் சாப்பிட்டேன். அது இப்ப நல்லா பண்ணதுக்கு அப்புறம் தான் சரி இதை விட்டுறலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது நிறைய பேர் ஜூனியரை முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு அப்பயும் ஜாப் கிடைக்காததுனால மறுக்கா சீனியர் பண்ணணும்னு வந்திருக்காங்க. நாமளும் இதை விட்டுட்டு போயிட்டா மறுக்கா வர முடியாது அப்படின்ட்டு முதுகு வலியில கூட உட்காந்து எழுதிட்டு இருக்கேன் சிஸ்டர். இப்ப இன்டர் வந்து 2 மாசம் தான் பிராக்டிஸ் பண்ணேன். ஆனா தெளிவா பண்ணனேன். சோம்பேறித்தனம் இல்லாம ஒரு மணி நேரம் பார்த்தாலும் அதை வந்து தெளிவா பார்த்துட்டு இருந்தேன். பாட்டிக்கும் உடம்பு சரியில்லை, கண் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு எல்லாம் மேனேஜ் பண்ண முடியல. எனக்கு சப்போர்ட்டும் யாரும் இல்ல. ஒரு பாப்பா இருக்கா. அவ 4th ஸ்டாண்டர்டு. அவளை வந்து காலையில 7:30 மணிக்கெல்லாம் வேன் வந்துரும், ஸ்கூல் வேனு. அதுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவங்கள பார்த்துட்டு ஃப்ரீ டைம்ல உட்காந்து எழுதுறேன் சிஸ்டர். 2 மாசம் தான் பிராக்டிஸ் பண்ணேன் இன்டர். ஆனா நான் ஃபெயில் ஆயிருவேன்னு தான் நினைச்சேன். எனக்கு செகண்ட் கிளாஸ்ல பாஸ்ன்னு வந்துருச்சு. அவ்வளவுதான் சூப்பர் சிஸ்டர். சிஸ்டர். ஓகே ஓகே சிஸ்டர் புரியுது. எல்லாரோட சிச்சுவேஷன் ஓகே புரியுது ஓகேவா? எல்லாருக்குமே அவங்களோட சிச்சுவேஷன் கஷ்டம் தான்.
ஆனா எல்லாருமே நினைச்சு பாருங்க, உங்களோட சிச்சுவேஷன் கஷ்டம், நான் இல்லவே சொல்ல. ஆனா நான் ஒரு சிஸ்டர் சொன்னேன்னா, இந்த மாதிரி டெலிவரி ஆன ஒரு 2 டேஸ்லயே அவங்க போய் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொல்லி. அப்ப அத கம்பேர் பண்ணையில நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெயின் இல்ல அப்படின்னு அந்த அளவுக்கு பெயின் மனசார வேணா இருக்கலாம். ஆனாலும் அவங்க அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாருமே அவங்களுக்கு மேல இருக்கவங்கள கஷ்டப்படுறவங்கள நினைச்சு பார்த்து, அப்போ அவங்கன்னு மட்டும் நான் எக்ஸாம்ல எடுக்க சொல்ல. எல்லாருமே அவங்களுக்கு மேல இப்போ நான் இருக்கேன்னா, இப்ப எனக்கு மேல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப நான் ஸ்டெனோல வந்து கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஓகே விமல் சொல்லுங்க. எதுவும் இல்லை மேம். இப்போ நிறைய பேர் சொல்ற மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து மேரேஜ் சிஸ்டர் பிரேக் ஆகுது நீங்க பேசுறது. 1 செகண்ட் சிஸ்டர். விமல் இப்போ பேசுறாங்க. விமல் சவுண்டா பேசுங்க விமல். இப்போ வந்து அதான் மேடம், இப்போ எனக்கு கஷ்டம்னு பெருசா எதுவும் இல்லை மேடம். இப்போ என்னன்னா, இப்போ நான் எல்லாருக்கும் கேர்ள்ஸுக்கு வந்து ஃபேமிலி ப்ராப்ளம், இதனால அவங்களால படிக்க முடியாத சூழ்நிலை இதெல்லாம் வருது. நிறையா அவங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ். இந்த மாதிரி எங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னா, இப்போ நான் 30 கிராஸ் பண்ணிட்டேன் மேடம். இருந்தாலும் நல்ல வேலை இல்லாதால எனக்கு யாருமே எதுவும் வரனே எதுவும் கொடுக்கல. இருந்த வரணும் போயிடுச்சு. நிச்சயத்தோட முடிஞ்சு நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். இதுக்கு சரியான வேலை இல்லைன்ட்டு அதுக்கப்புறம் சரி இதை ட்ரை பண்ணலான்ட்டு உட்காந்து இதை படிச்சுட்டு இருக்கேன் மேடம். பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயத்தோட முடிஞ்சது ஒரு இது. அதுக்கப்புறம் எப்படி லைஃப் 35-40 அப்படியாச்சும் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஹோப். டிஎன்பிசி 24ல் 147 கொஸ்டின் போட்டேன் மேடம். ஒரு வேலை ஸ்டெனோ இருந்துதான் வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு இந்த 1 இயர்ல தான் நான் தமிழையும் முடிச்சிட்டேன், இங்கிலீஷ் ஜூனியரையும் முடித்தேன். இப்போ 24 மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் மேடம். ஃபுல் டைமாக இதுதான் பண்ணுறேன் இப்போதைக்கு. எல்லாரும் திட்டுவாங்க, இத்தனை வயசு ஆயிடுச்சு உட்காந்து ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் மேடம். ஓகே மேடம். கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே. இப்போ நம்ம பொண்ணுங்களுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, பசங்களுக்கு அப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்கதான் செய்யும். ஓகே ஓகேப்பா ஈஸ்வரி. ஓகே சரிங்களா? ரொம்ப நேரம் அதுக்கு நான் இதை பண்ணிட்டு நினைக்காதீங்க. ஓகேவா? நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, யாருமே ஒரு மோட்டிவே இல்லாம பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி இதுக்காக தான் நான் உங்களுக்கு இது பண்ணேன். ஓகேவா? சரிங்களாமா? சோ அந்த மாதிரி வந்து யாருமே இனிமே இருக்காதீங்க. எல்லாருமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனிக்குன்னு உங்களுக்கு ஒரு ஆள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்க வந்து யாரும் தெரியாத பர்சன்ஸ் தான். நான் போய் அவங்களோட பர்சனல் சிச்சுவேஷன்லாம் போய் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அவங்க கூட ஸ்டெனோ பண்ணுங்கலாம் நான் சொல்லல. நீங்க வந்து இப்போ குரூப்ல அனுப்புறவங்க உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க குரூப்லயே நீங்க தாராளமா நீங்க யாருக்கிட்டாலும் சேட் பண்ணலாம். ஓகேவா? குரூப்ல சேட் பண்ணிக்கோங்க. சரிங்களாமா? சோ குரூப்ல நீங்க வந்துட்டு ஓகே நான் அவங்க கூட ஒரு கம்பெனிக்கு நம்மளோட பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்லி யாருனாலும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க ஒருத்தவங்க கூட நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா அவங்க கூட அப்படி குரூப்லயே பிராக்டிஸ் பண்ணுங்க. அவங்க வந்து ஒரு டைமிங் சொல்லுவாங்க. இப்ப மேபி இப்போ 2 பேரும் ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு அந்த டைமிங் மேபி கொஞ்சம் செட் ஆகலாம். ஓகேங்களா? அப்போ நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆள் கம்பெனிக்கு இருந்தாங்க. அப்ப நீங்க அந்த டைமிங்ல உட்காருவீங்க. அவங்க நைட்டு 12 மணிக்கு நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த அக்கா நைட்டு 12 மணிக்கு என் கூட இருக்கவங்க இருந்தாங்க. அதனால நானும் 12 மணிக்கு உட்கார்ந்து இருந்தேன். ஓகேவா? சோ அதனால எல்லாருமே ஒருத்தவங்க கம்பெனிக்கு எடுத்துக்கோங்க. பட் எல்லா சேட்டையும் வந்து குரூப்ல வச்சுக்கோங்க. யாருமே இதை நினைக்க போறது கிடையாது. ஓகே? என்ன குரூப்ல வந்து நம்ம எதுவும் பர்சனலாம் பேசிக்க மாட்டோம். இத்தனை மணிக்கு வாங்க சிஸ்டர், இத்தனை மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் செய்வோம்னு சொல்லி யாரா இருந்தாலும் அவங்க வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? குரூப்ல என்ன மெசேஜ்னாலும் பண்ணிக்கலாம். சரிங்களாமா? சோ பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க மட்டும் கம்பெனிக்கு ஒரு ஆள் எடுத்து நீங்க மட்டும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சாரி எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது போக இன்னொன்னு என்ன அப்படின்னா, கண்டிப்பா இப்போ என்னோட ப்ராப்ளம் நான் மறக்கணும்னு ஓகே விக்னேஷ். சோ மறக்கணும்னு நினைக்கிறேன், அதனால பேசல. ஆனா நம்ம பேசிட்டா நம்ம மறந்துடுவோம். அது ஒரு விஷயம். சரி தெரியுமா? உண்மையிலேயே நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையும் ஓகே சொல்லிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். சோ இன்னொன்னு என்ன அப்படின்னா எல்லாரும் எடுத்துக்கோ. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போ மேபி உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப்னாலும் என்னால முடிஞ்சாலும் நான் பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு ஃபீஸ் உங்களுக்கு ஏதாவது பே பண்ண முடியல, ஏதாவது சிச்சுவேஷன் என்ன சிச்சுவேஷன்னாலும் எனக்கு கொஞ்சம் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, எனக்கு உங்களோட சிச்சுவேஷன் என்னங்கிறது எனக்கு புரியும். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு 10 to 11 இந்த டைமிங்ல நான் மட்டும் கிளாஸ் வச்சுட்டேன். இப்போ எனக்கு வந்து உங்க மாதிரி கிடையாது. ஓகேவா? இப்போ இந்த டைமிங்ல நீங்க ஒர்க் முடிச்சுட்டு இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் இருக்கீங்கன்னா, அந்த டைம்ல ஒர்க் முடிச்சுட்டு வாரீங்க. அப்ப அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து தெரியாது. அப்படித்தானே? அப்ப எனக்கு தெரியாது அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் சரி ஓகே 10 to 11 கிளாஸ் வைக்கலாம் நான் வச்சிருவேன். ஆனா உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க மேம். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு இப்பதான் வீட்டு வேலை முடிஞ்சு இப்பதான் நான் வரேன். எனக்கு 10 to 11 டக்குன்னு என்னால இது பண்ண முடியலன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் டைமிங் வந்து ஓகே 12 மணிக்கு வச்சா அந்த டே டைமிங்ல இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லி இந்த கிளாஸ்க்கு நான் இந்த மாதிரி டைமிங் சேஞ்ச் பண்ணேன். சோ உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு ஃபீஸ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி,
உங்களோட இந்த கிளாஸ் டைமிங்கா இருந்தாலும் சரி, எதனாலும் உங்களோட சிச்சுவேஷனை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, அது எல்லாத்துக்கும் அந்த டைமிங்லாம் எல்லாத்துக்கும் ஓகேவா இருந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாதிரி ஸ்டெப் நான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேல வேற ஏதாவது எஃபோர்ட் போட என்னால முடியும்னா, அது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் தான். என்னால முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் எல்லாமே ட்ரை பண்றேன். ஆனா, அத நீங்க கொஞ்சம் நல்லா ஒரு மோட்டிவா எடுத்து நீங்க பண்ற உங்க கையில தான் இருக்கு. இந்த டைம் வந்து நீங்க கண்டிப்பா எனக்கு ரிசல்ட் வாங்கியே ஆகணும். நீங்க ரிசல்ட் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நான் ஏதாவது வந்து பிரசன்ட் பண்றேன். ஏதாவது பிரைஸா வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஆனா எனக்கு வந்து ரிசல்ட் வந்து செகண்ட் கிளாஸ்லாம் வரக்கூடாது. தமிழ்ல வந்து எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா தமிழ் பண்றவங்க டிஸ்டிங்ஷன் தான் எடுக்கணும். இங்கிலீஷ் பண்றவங்க வந்துட்டு டிஸ்டிங்ஷன் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த 2ல எனக்கு கம்பல்சரி எடுத்தே ஆகணும். ஓகேங்களா? எடுத்துட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் பிரசன்ட் பண்றேன். ஓகேங்களா? என்னோட பெர்சனலா கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ, அத நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா, எனக்கு வந்து பாஸ் பண்ணணும். இது ஒண்ணு மட்டும் எனக்கு கண்டிப்பா பண்ணுங்க. சரிங்களா? ஒரு கம்பெனிக்கு கண்டிப்பா ஒரு ஆள் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? கம்பெனிக்கு ஆள் இல்லாம எந்த ஒரு போட்டி இல்லாம நம்மளால பண்ண முடியாது. அது போக இப்ப டிஎன்பிசி படிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்களா? சோ எத்தன பேர் இப்ப டிஎன்பிசி படிக்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க மட்டும். சரி, ஓகே. டிஎன்பிசி படிக்கிறீங்க. இப்போ என்னன்னா, இப்போ நானுமே டிஎன்பிசி தான் படிக்கிறேன். ஓகேங்களா? மேபி கம்பெனிக்கு ஆள் வேணும்னா என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நீங்க டிஎன்பிசி படிக்கும்போது என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க யாராவது இருந்தீங்கன்னா. பட் கொஞ்சம் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாரி. ஓகே. யாருனாலும் சரி ஓகே. இப்போ ரொம்ப ஆனா எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னா, என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைங்களா? ஸோ அதே மாரி வீடியோ கால் யாரும் ஆன் பண்ணாதீங்க கிளாஸ்ல வந்து. சிஸ்டர் ஆஃப் பண்ணிக்கோங்க. நித்யா. ஸோ ராஜலட்சுமி சிஸ்டர் அவங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்றீங்களா? அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் நாளைலருந்து செட்டிங்ஸ்ல எல்லாத்துக்கும் நான் ஆஃப் பண்ணி வச்சுர்றேன். சரிங்களா? ஸோ யாராவது இந்த மாரி டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் கிஃப்ட் வாங்க ரெடியா இருங்க. எல்லாரும் கண்டிப்பா பாஸ் பண்ணிருவோம். ஓகே. நான் ரெடியாவே இருக்கேன். கிஃப்ட் வாங்க நான் 25 பேருக்குமே நான் ரெடியாவே இருக்கேன். எனக்கு கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணாலே எனக்கு வந்து போதும். சரிங்களா? பாஸ் பண்ணிருங்க. ஸோ இந்த டிஎன்பிசி யாராவது படிக்கிறீங்கன்னா, கம்பெனிக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. சரிங்களாயா? சரியா? சோ ஓகே. நம்ம ஓகே. நான் இன்னைக்கு மோட்டிவா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். எல்லாரோட ஸ்டோரியுமே உண்மையிலே எல்லாருமே வந்து கிரேட் தான். அவங்களோட பெர்சனல் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது பெருசு தான். ஆனா, அந்த எல்லா கோவம், எல்லா கவலையும் உங்க படிப்புல மட்டும் காட்டுங்க. உங்களோட உடம்புல அதாவது உங்களோட ஹெல்த் இஷ்யூல அத ஸ்பாயில் பண்ணிறாதீங்க. படிப்புல மட்டும் ரொம்ப கோவம் இருக்கா? யார் மேலயும் ரொம்ப கவலை இருக்கா? உட்கார்ந்து புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க. உட்கார்ந்து புக் எடுத்து ஸ்ட்ரோக் போட்டு எழுத ஆரம்பிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு அதுவும் முடியலையா? தமிழ் சாங்லாம் இப்ப தமிழ் ஸ்டூடண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா, தமிழ் சாங் இருக்கு பாத்தீங்களா? நம்ம தமிழ் சாங் போட்டு அந்த சாங்க ஸ்டெனோவா உட்கார்ந்து எழுதுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாரி பண்ணிக்கிட்டே இருங்க. சோ எல்லாரும் நம்ம அந்த டைம்ல கண்டிப்பா பாஸ் பண்றோம். ஓகேங்களாமா? சோ பாஸ் பண்ணலாம்ல எல்லாருமே? ஓகே. கண்டிப்பா ட்ரை பண்றேன் இல்ல ப்ரோ. கண்டிப்பா நம்ம பாஸ் பண்றோம். சரிங்களா? 25 பேர் எனக்கு இந்த கிளாஸ்ல நீங்க வந்திருக்கீங்கன்னா, எனக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணணும். உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற ஏதாவது என்னால பண்ண முடியுமான்னா எனக்கு தெரியல. ஓகேவா? சீரியஸா நான் இந்த ஸ்டெனோ ரிலேட்டடா என்ன சப்போர்ட்னாலும் நான் பண்றேன். அதே மாரி டிஎன்பிசி இருக்கீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு பிடிஎஃப் நான் வேணும் அப்டின்னா கூட நான் சென்ட் பண்றேன். ஓகேங்களா? சோ எந்த ஹெல்ப்னாலும் என்னால முடிஞ்சத நான் கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு நான் உங்ககிட்ட இருந்து கேட்கறது 2 தான். எனக்கு உங்ககிட்ட இருந்து பிப்ரவரி சீனியர் பண்ணணும்னால நான் ரெடி. ஓகே ப்ரோ. சூப்பர். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்துட்டு எனக்கு வந்து 2 தான் உங்ககிட்ட இருந்து தேவை. ஒண்ணு வந்து உங்களுக்கான ரிசல்ட் எனக்கு தேவை. இன்னொன்னு எனக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தேவை. இந்த 2 மட்டும் தான் எனக்கு தேவை. ஏன்னா, அந்த இடத்துல நீங்க ரெஸ்பான்ஸ் இப்போ நீங்களே பாருங்களேன். நீங்க ஏதாவது என்ட்ட டவுட் கேட்டு நான் உங்களுக்கு ரிப்ளேயே பண்ணாம இருந்தா உங்களுக்கு அந்த இடத்துல எப்படி ஹர்ட் ஆகும்? ஹர்ட் ஆகும் விட நாளைக்கு என்ட்ட வந்து டவுட் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இப்ப எனக்கும் உங்களோட வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி தான் எல்லாரும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் மட்டும் 2 மட்டும் எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைச்சா போதும். ஓகேங்களா? சோ என்னால முடிஞ்ச உங்களுக்கு எல்லா எஃபோர்ட்டும் நான் வந்து பண்ணுவேன். ஓகேங்களாம்மா? சோ அவ்வளவுதான். சோ இன்னைக்கான கிளாஸ் வந்ததுக்கு வந்து இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ் வந்து எல்லாருக்குமே தேங்க்ஸ் யா. ஓகேவா? இப்போ நம்ம அடுத்துல இருந்து இன்னும் நம்மளுக்கு ரொம்ப ஃபயரா இருந்து நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நம்ம அடுத்து எழுதுவோம். ஓகேவாமா? சோ அடுத்த சீனியர் ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே நம்ம அந்த ஐடியில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஐடியில போய் ஜாயின் பண்ணுங்க. நம்ம சீனியர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ மத்த எல்லாத்துக்கும் தேங்க்யூமா. தேங்க்ஸ் டு ஆல். தேங்க் யூ டு ஆல். Thank you, ma'am. தேங்க் யூ.